ஏதோ ஒரு பாலைவனத்தில் இருந்து கொண்டு முதியவருக்கு நீங்கள் மரியாதை செய்யுங்கள் என்று ஒரு சொன்ன ஒற்றை வார்த்தை இன்று லெபனான் வீதியிலே ஒரு இளைஞர் அதை பின்பற்றுகின்றார், அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்கின்றார் என்று சொல்லி who is the prophet அப்படி என்று அவர் நபிகள் நாயகத்துடைய வாழ்வியலை அவர் திறந்து பார்க்கின்றார். பிறகு அவர் முகம்மது மார்மடிக் பிக்தல் என்ற தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு மட்டும் ஆச்சரியமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சார்லஸ் கிரேசின் பிக்தல் முகமது பிக்தலாக மாறி 1917க்கு பிறகு த மீனிங் ஆஃப் குளோரியஸ் குர்ஆன் அப்படின்னு சொல்லி உலகத்திலேயே குர்ஆனுக்கு முதல் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு செய்தார். த மீனிங் ஆஃப் குளோரியஸ் குர்ஆனை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர். இந்த சம்பவத்திற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபியினுடைய வாழ்வியலை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஏதேனும் ஒரு கிதுமத் செய்ய வேண்டும் என்று அன்று வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படாத குர்ஆனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து த மீனிங் ஆஃப் குளோரியஸ் குர்ஆன் என்று அவர் மொழிபெயர்ப்பு செய்கின்றார். என்றால் இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் என்பது தீவிரவாதம் அல்ல, இஸ்லாம் பரவுவது வாளால் அல்ல. மிகப்பெரிய பொய் பிரச்சாரம் இன்னைக்கு உலகத்தில் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது, காலம் காலமாக சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய டெரரிசம். இஸ்லாமிய டெரரிசம் இங்கிலீஷ்ல போடுறான், இஸ்லாமிய தீவிரவாதம்னு தமிழ்ல போடுறான். சரிப்பா, இஸ்லாமை கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி போட, இஸ்லாம்ன்ற வார்த்தை மட்டும் அரபியில இருக்க, ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் தட் இஸ்லாம். இஸ்லாம்னா என்ன? பீஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். சரி, டிரான்ஸ்லேஷன் பண்ணி பீஸ்ஃபுல் டெரரிசம்னு போட்டா அமைதியான மார்க்கத்தை சார்ந்த தீவிரவாதிகள் வருமா? அமைதியான மார்க்கம் பீஸ்ஃபுல் என்பதை மறைத்து காலம் காலமாக இஸ்லாத்தை தீவிரவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊடக பயங்கரவாதம் என்பது அன்றிலிருந்து இன்று வரை நம்மை தீவிரவாதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் ஆடு மாடுகளை வதைக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் இரக்கமற்றவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்தை மாணவி அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒற்றை ஹதீஸ் போதும் இஸ்லாம் தீவிரவாதம் இல்லை என்பதற்கு. மாணவி அவர்கள் சொன்னார்கள், தொழுகைக்காக நீங்கள் வந்தால் பச்சை வெங்காயத்தை பச்சை பூண்டை சாப்பிட்டு விட்டு வராதீர்கள் என்று சொன்னார்கள். பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டால் என்ன நடக்கும்? பச்சையா வெங்காயத்தை சாப்பிட்டு வராதீங்க, பச்சையா பூண்டை சாப்பிட்டு வராதீங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கும் சொல்கின்றார்கள், உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனுடைய முக சுளிப்புக்கு அது காரணம் ஆகும் என்று சொன்னார்கள். அருகில் இருக்கக்கூடிய மனிதனுடைய முக சுளிப்புக்கு கூட என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை அவனுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை தான் இன்னைக்கு உலகமெங்கும் மீடியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய டெரரிசம். மார்க்கம் கட்டமைக்கப்பட்ட இது போன்ற நல்ல பண்புகளை நாம் ஏந்தி வாழும் காலமெல்லாம் இந்த இஸ்லாம் இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும். சகோதரர்களே, இஸ்லாமிய கட்டமைப்பு என்பது நல்ல ஒழுக்கம். மாணவி அவர்களுடைய ஒரே ஒரு சரித்திரத்தை மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம். காலம் காலமாக கொலைகளை செய்து அதன் மூலமாக நேரத்தை கடத்தப்பட்ட, காலம் காலமாக கொலை செய்து பார்த்து ரசித்து வந்த அந்த மக்களை மாணவி அவர்கள் எப்படி பண்படுத்தினார்கள் தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு